தூத்துக்குடியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி அண்ணா நகர், பக்கில் ஓடை ஆகிய பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று கூறினார். சென்னை வெள்ளத்தால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் இருந்து பேசுவது வேடிக்கையாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரசு உரிய முறையில் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் புயலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம். இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கலாம். ஏதோ சென்னையில் புயல், அதனால் கனமழை பெய்தது, விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கிறது. பயிரிட்ட இந்த நெற்பயிர்களெல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதே போல இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.